மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க, முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராருங்க. இப்ப மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராருங்க. 12ஆம் இடம் அப்படின்னா விரயஸ்தானம். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னா ஆமாங்க, நிச்சயமா மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். இப்ப இருந்தே, அதாவது 6 மாதம் முன்பே உங்களுக்கு அந்த விஷயங்கள் காட்டி கொடுக்கும். விரயத்தை பத்தி உங்களுக்கு இப்ப இருந்தே உங்களுக்கு விரயங்கள் ஆகும், செலவுகள் நிச்சயமாகும், நல்லா சம்பாதிப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா உங்க துணிச்சல், உங்க தைரியம் மற்ற ராசிக்காரங்களுக்கு, சில ராசிகளுக்கு தான் இருக்கு. இப்ப சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு, விரயத்துக்கு வராரு. ஃபர்ஸ்ட் தூக்கம் கெட்டு போகுங்க, சரியானபடி நிம்மதியா தூக்கம் இருக்காது, லேட் நைட் தான் வருவீங்க, அலைச்சல்கள் இருக்கும், ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதிகமா உங்களுக்கு சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இது இருக்காது, அலைச்சல் அதிகமா இருக்கும், விரயத்தை கொடுக்கும். அதனால சம்பாதினம் அதிகமா வரும், வருமானம் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வயதுக்கு உண்டான விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன். முதல்ல 30 வயசுக்குள்ள, அதாவது பிறந்ததுல இருந்து ஒரு 30 வயசு 25 வயசுக்குள்ள 7.5 சனி வருது அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பிரிச்சு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 7.5 சனி வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு படிப்புல தாங்க கை வைக்கும். தொழில் பண்றீங்க, வேலைக்கு போறீங்க, ஒரு 22 வயதுக்கு மேல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில சில பிரச்சனைகள், குழப்பங்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இதெல்லாம் உங்க பேரை கெட்ட பேராக்கும். அதுல கவனமா இருக்கணும் நீங்க. ஆனா குழந்தைங்களுக்கு உண்டான விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மந்தத்தன்மை ஏற்படும். படிக்கிறனோ அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை டிலே பண்ணுவீங்க, தள்ளி போடுவீங்க. படிக்கிற விஷயம் தள்ளி போடுவீங்க, இல்ல படிச்சாலும் அங்க மெமரி இருக்காது. அப்ப லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நிச்சயம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஸ்டேஜ் இப்ப 22 வயசு 23 வயசுக்கு மேல வருது. அப்ப சில பேருக்கு திருமணம் நடக்கும். பெண் குழந்தைகளா இருந்தா கண்டிப்பா திருமணம் இந்த காலகட்டத்துல நடக்கும். இது 7.5 சனியாவும் அமையும். ஏன்னா 7.5 சனில தான் ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்னா கல்யாணம், திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அதுக்குண்டான விரயங்கள், சுப விரயங்களா நடக்கும். இப்போ அந்த திருமணம் நடந்த பின்னாடி என்ன நடக்கும்? இப்ப விரயத்துல போய் நிக்குது சனி. அவ குடும்பத்துல சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் இதெல்லாம் வருங்க. அதனால நிறைய அன்னதானம் கொடுங்க, சுப விஷயங்கள்ல வீடு கட்டுங்க, இடம் வாங்கலாம், திருமண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், சுபகாரியங்கள் நிச்சயமா நடக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். இந்த 20ல இருந்து 30 வயது, அதாவது பிறந்ததுல இருந்து உங்களுக்கு 30 வயதுக்குள்ள வருதுன்னா முதல் சுற்றுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து 30ல இருந்து 50 வயதுக்குள்ள 7.5 சனி, 2வது சுற்று, அதாவது பொங்கு சனின்னு சொல்லுவோம். அந்த 2வது சுற்று வரும்போது எப்படி இருக்கும் அமைப்பு அப்படின்னா ஜாக்பாட் தாங்க. அடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. குரோத், ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது, அசுர வளர்ச்சின்னு சொல்ல. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க. பிசினஸ் மேனா இருந்தா பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணுவீங்க. அந்த உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆகட்டும், உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும் வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆகக்கூடிய டைம் இதுதான். அது பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் பொங்கு சனியில. அதே சமயம் விரயத்தையும் கொடுக்கும். அந்த விரயத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு கம்மியா ஒரு 5% எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அப்படியே ஒதுக்கிடுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு சொல்றேன், அப்படியே ஒதுக்கிட்டு நீங்க அதை அன்னதானமா கொடுத்துருங்க. இல்ல பணம் யாருக்காவது தேவைப்படுது, படிப்பு செலவுக்கு தேவைப்படுதுன்னா நிச்சயமா அதை செய்யலாம், படிப்புக்கு உபயோகமா இருக்கும். இதை நீங்க பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து ஈஸியா நீ மீண்டு வந்துடலாம். அடுத்தது இந்த வயசுல குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால குடும்ப வாழ்க்கையில சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வயதானாலுமே அது வரும். 30 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள சொல்றேன். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உங்க பார்ட்னர்கிட்ட நீங்களே சண்டை போடுற மாதிரி இருக்கும், கோவப்படுற மாதிரி இருக்கும், அவங்க ஏதாவது இரிட்டேட்டா பேசுவாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க கண்டுக்காதீங்க. உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பொங்கு சனி அட்டகாசமா வேலை செய்யும். உங்களுக்கு விரயமா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது, சுப விரயங்களா போயிடும். நிறைய கோயில்கள், சுற்றுலாலாம் அதிகமா போயிட்டு வருவீங்க.
கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டோ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்டோ இல்ல அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் கட்டாயம் அமையும். இந்த 30ல இருந்து 50 வயதுக்குள்ள உடம்பு கரெக்டா பாத்துக்கணும். எல்லாமே பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். மன சங்கடங்களும் மன உளைச்சல்களும் இந்த 30ல இருந்து 50 வயசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த 7 சனி மட்டும் என்ன ஆக போகுது? விரயங்களை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலா சுப விரயங்களை பண்ணிக்கும்னு நான் சொல்றேன். இப்ப 50 வயதுல இருந்து 70 வயது 80 வயது வரை இருக்கீங்க அப்படின்னா உடல்நிலையை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா 3வது சுற்றா வர்றதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள், தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கால் குடைச்சல், முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால் வலி, இந்த பிரச்சனைகள், தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டாயம் வரும். இப்ப அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இது அசால்ட்டா அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்ற மாதிரி அதை தள்ளி போடாதீங்க. ஆனா இந்த மேஷ ராசியோட தகப்பனார் அப்பாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தகப்பனாருக்கு நான் சொல்றேன். ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருடம் வந்து பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல சனி பகவான் இருந்தாரு. அப்ப ஆளே பிரட்டி போட்டிருக்கும், கண்டங்களை கொடுத்திருக்கும், விபத்துக்களை கொடுத்திருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் குடும்பத்துல. ஆனா இப்ப அந்த விரயத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டங்கள்லாம் இருக்காது. ஏன்னா பாதகஸ்தானம் வலுப்பெறக்கூடாது. பாதகாதிபதி வலுவா இருந்தாருன்னா அந்த கண்டத்தை கொடுப்பாரு. கண்டம்னா என்ன? சின்ன சின்ன விபத்துகளை கொடுக்கறது, உடம்பு செல்லத போறது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்ப இந்த விரயத்துக்கு வரும்போது அது கண்டினியூ ஆகும். அதனால உடம்பு கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அனுபவம் கிடைச்சிருக்கும். உங்க வயதுல இப்ப நீங்க இருக்கீங்க, எந்த ஸ்டேஜ்ல எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, 20 வயது 25 வயது கடந்து வந்திருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த 7.5 சனியில மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருக்குங்க. யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும்ன்றது அதை வந்து உங்களுக்கு சனி பகவான் தான் புரிய வைப்பாரு. பெரிய அளவுக்கு திருப்பத்தை கொடுக்கறது, பெரிய அளவுக்கு உயர்த்தி உட்கார வைக்கிறதும் சனி பகவான் தான். பெரிய பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைப்பாரு உங்களை. அதனால அதுல மாற்றங்கள் கிடையாது. ஆனா நீங்க அதுல நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா 3வது சுற்று வருது 7.5 சனி. வயதானவங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகள்லாம் வராது, கண்டமும் வராது. அதனால நீங்க பயப்பட, உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜனகால ஜாதகத்துல வேற என்ன சனி தசையோ, சனி புத்தியோ, ராகு தசை ராகு புத்தி, கேது தசை கேது புத்தி, இதெல்லாம் கர்மாவை கொடுக்கக்கூடியது. இந்த திசைகள் புத்திகள்லாம் நடக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் இல்ல, நார்மலா உங்களுக்கு ஃபேவரபிளான திசை தான் நடக்குது, உங்க லக்னத்துக்கு நல்ல திசைகள் தான் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதனால பயப்படவே வேண்டாம் இந்த 7.5 சனி. அல்லது ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கணும். 7.5 சனி வந்தாலுமே திசைகள் என்ன மாதிரி திசைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். ஆனா அப்பாவோ இல்ல அப்பா வழி உறவுகளாலேயோ உங்களுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது சந்திரகர்மா டிஎன்ஏ படி அவங்க இருக்கிற இடமே செல்வாக்கா இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் சரி அது செல்வாக்கான இடமா மாறிடும். அதான் ஐஸ்வர்யமான நட்சத்திரம். கார்த்திகை அது அம்சமான நட்சத்திரம். ஆனா கோபம் அதிகமா வரும். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாயோட வீடு இல்லைங்களா, 3 நட்சத்திரம் கோபம் அதிகமா வரும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. பேசுற விஷயத்துல கவனம் தேவை. ஏமாறாதீங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஏமாற்றப்படுவீங்க. பண விஷயத்துல ஏமாத்திடுவாங்க, பண விஷயத்துல லாக் ஆயிடும். அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. யாராவது கேட்டா கூட பிசினஸ் விஷயமா இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமா கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க. கடனா கூட கொடுக்காதீங்க. ஏன்னா கடன் வந்து நீங்க வந்து திருப்பி அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அப்ப நீங்க நெருக்கடிக்கு உண்டான உங்களுக்கு டைட் சுச்சுவேஷன், அப்ப அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்களும் டைட்ல மாட்டிப்பாங்க. ஆனா பணம் யாரையும் நம்பி கொடுக்க வேணாம். பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, இல்ல பேங்க்ல போடுங்க, இல்ல நகை வாங்கி வைங்க. வட்டிக்கு மட்டும் விடாதீங்க. உங்க கண் பார்வையில இருக்கணும். பணம் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட் போடுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா யாரையும் ஆட்களை நம்பி கொடுக்காதீங்க. இல்ல நகைகளா வாங்கி வைக்கிறது சிறப்பு. ஏன்னா 2வது சுற்றா உங்களுக்கு மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வருதுன்னாவே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு. சனி பகவான் உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. ஆனா தான தர்மங்கள் அதிகமா செய்யணும். நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, இருந்தாலும் இன்னும் அதிகமா செய்யுங்க. வருடத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப மாதம் மாதம் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ரத்த தானமும் அன்னதானமும் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா விடுபட்டு வெளியே வருவீங்க.
வெற்றி நிச்சயம்.